ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 3:14 ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுங்கள். உங்களால் முடிந்தது நீதி என்றால் அதை நீதியாக செய்யுங்கள். இதுதான் எனக்கு நீதி, இதுதான் உண்மை, நான் இப்படி தான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபடும்போது பாக்கியவான்களாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் பயப்படும் காரியங்கள் செய்யும் போதும் கலங்காமல் இருங்க, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதீங்க, நான் உன் தேவனாக இருக்கிறேன், நீங்கள் பயப்படாலும் கலங்காமலும் இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் அதுதான். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் நீதிமான்களை இருக்கிறபடினால் நாம் அவருக்கென்று பாடுபடும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், இப்படி ஒரு வேத வசனம் இருக்குது. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், பயப்படாமல் இருங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன், நீதி நிமித்தம் துன்பப்படுங்க, பாடுபடுங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்க. பயப்படாதே வேதத்தில் 365 முறையும் அந்த வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாகவே பயப்படாதீங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுங்க, நீதி நிமித்தம் பாடுபடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.